வாழ்க்கை என்றால் என்ன? நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? நமக்கு ஏன் இத்தனை துன்பங்கள்? இந்த கேள்விகள் இன்று நேற்றல்ல, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே நம்மை துரத்திக் கொண்டிருக்கின்றன. இன்று நாம் டிஜிட்டல் உலகில் வாழ்ந்தாலும் மனதளவில் இன்னும் சிறிய எல்லைகளுக்குள்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். எனது சாதி, எனது மதம், எனது நாடு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சிறிய கிராமத்தில் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தன் வீடாக பார்த்த ஒரு தீர்க்கதரிசியைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா? அவர் பெயர் கணியன் பூங்குன்றனார். கணியன் என்றால் கணித மேதை அல்லது வானியல் அறிஞர் என்று பொருள். அவர் வெறும் கவிஞர் அல்ல, நட்சத்திரங்களின் நகர்வை வைத்து உலகின் இயங்கியலை உணர்ந்தவர். அவர் வாழ்ந்த சங்க காலத்தில் மன்னர்கள் சிறு நிலப்பரப்புக்காக போர் புரிந்து கொண்டிருந்தனர். ஆனால் பூங்கோன்றனார் அந்த போர்க்களங்களுக்கு அப்பாற்பட்டு மனித ஆன்மாவின் அமைதியை தேடினார். அவர் எழுதிய அந்த புகழ்பெற்ற புறநானூற்றுப் பாடல் வெறும் கவிதை அல்ல, அது ஒரு வாழ்க்கை மேலாண்மை, லைஃப் மேனேஜ்மெண்ட் பாடம். அவர் சொல்லும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். பேரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல் ஒரு பெரிய ஆற்றில் அடித்துச் செல்லப்படும் தெப்பத்தைப் போன்றதுதான் நம் வாழ்க்கை. ஆற்றில் நீர் எங்கு செல்கிறதோ அங்கேதான் அந்த தெப்பம் சென்றாக வேண்டும். மின்னல் வெட்டுவதும் இடி இடிப்பதும் மழை பெய்வதும் நம் கையில் இல்லை. அது இயற்கையின் விதி. அதேபோல்தான் நம் வாழ்க்கையும். நமக்கு ஏற்படும் இழப்புகள், திடீர் மாற்றங்கள், நோய்கள், இவை அனைத்தும் அந்த ஆற்றின் ஓட்டம் போன்றவை. நாம் ஆற்றை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த தெப்பத்தில் அமர்ந்து நிதானமாக பயணம் செய்ய பழகிக் கொள்ளலாம். இது என் விதி என்று வருந்துவதை விட, இது இயற்கையின் நியதி என்று ஏற்றுக்கொள்வதே மன அமைதிக்கான முதல் படி. பூங்குன்றனாரின் அடுத்த பாடம் மிக முக்கியமானது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரிய பதவியில் இருப்பவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ள தேவையில்லை. அதேபோல் எளிய நிலையில் இருப்பவர்களைக் கண்டு எள்ளி நகையாடவும் கூடாது. ஏனெனில் இயற்கை அனைவருக்கும் பொதுவானது, மரணம் அனைவருக்கும் பொதுவானது. நாம் அனைவரும் ஒரே ஆற்றின் வெவ்வேறு அலைகள். இந்த புரிதல் வந்துவிட்டால் உங்களுக்குள் இருக்கும் பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் காணாமல் போய்விடும். யாதும் ஊரே யாவரும் கேளிர். எந்த ஊரும் எனது ஊரே, உலகிலுள்ள அனைவரும் எனது உறவினர்களே. இந்த ஒரு வரி நம் மனதிற்குள் இறங்கிவிட்டால் நமக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள். மன அழுத்தம் நிறைந்த இந்த நவீன உலகில் பூங்குன்றனாரின் இந்த தத்துவம் ஒரு மருந்தை போன்றது. எதையும் எதிர்நோக்கும் வலிமையையும் அனைவரையும் நேசிக்கும் பேரன்பையும் இது நமக்குத் தருகிறது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை ஒரு தெப்பமாக நினையுங்கள். ஆற்றின் ஓட்டத்தை ரசிக்க பழகுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களை உங்கள் உறவாக பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மற்றொரு மாபெரும் சிந்தனையாளரின் வாழ்க்கை ரகசியத்தோடு சந்திப்போம். நன்றி.